சாந்தி 29/3/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, இந்த ஞானத்தின் மூலம் நீங்கள் மிக நன்றாக ஞானோதயம் அடைந்திருக்கின்றீர்கள். உங்கள் 84 பிறவிகளையும், உங்கள் அசரீரியான தந்தையையும், உங்கள் லௌகீக தந்தையையும் நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் அலைந்து திரிவது முடிவடைந்து விட்டது. கேள்வி: கடவுளின் வழிகளும் வழிகாட்டல்களும் ஏன் தனித்துவமானது என நினைவு கூறப்படுகின்றன? பதில்: 1. கடவுள் கொடுக்கும் வழிகாட்டல்களினால் பிராமணர்களாகிய நீங்கள் தனித்துவமானவர்கள் ஆகுவதாலாகும். ஒரேயொருவரின் வழிகாட்டல்களின் மூலம் நீங்கள் அனைவரும் ஒன்றாக இணைக்கப்படுகின்றீர்கள். 2. கடவுள் மாத்திரமே அனைவருக்கும் சத்கதி அருள்கின்றார். அவர் உங்களை பூஜை செய்பவர்களில் இருந்து பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆக்குகின்றார். இதனாலேயே அவருடைய வழிகளும் வழிகாட்டல்களும் தனித்துவமானவை. குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு எவரும் இவற்றை புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. படைப்பவரினதும் படைப்பினதும் ஞானத்தை கடைந்து சதா முக மலர்ச்சியுடன் இருங்கள். நினைவு யாத்திரையினால் உங்கள் பழைய கர்ம கணக்குகள் அனைத்தையும் முடித்து உங்கள் ஸ்திதியை கர்மாதீதம் ஆக்குங்கள். 2. திரான்ஸ் செல்வதிலும் காட்சிகள் காண்பதிலும் மாயை அதிகளவு தலையீடு செய்கின்றாள். ஆகையால் எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் செய்திகளை தந்தையிடம் கூறி அவருடைய ஆலோசனையை பெறுங்கள். தவறுகள் எதனையும் செய்யாதீர்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் சதா சக்தி சொரூபமாக இருந்து உங்களின் நல்லாசிகளினால் பலவீனமான ஆத்மாக்களை சக்தியால் நிரப்புவீர்களாக. சக்தி சொரூபங்களாக இருந்து எல்லோரையும் தங்களைப் போல் ஆக்குவதே சேவை செய்கின்ற குழந்தைகளின் விசேடமான சேவையாகும். அதாவது பலவீனமான ஆத்மாக்களை சக்தியால் நிரப்புவதாகும். இதற்கு சதா நல்லாசிகளினதும் தூய உணர்வுகளினதும் சொரூபம் ஆகுங்கள். நல்லாசிகளை கொண்டிருத்தல் என்றால் அவர்களுக்காக நல்லாசிகளை கொண்டிருப்பதன் மூலம் அவர்களின் ஆதிக்கத்திற்கு நீங்கள் உட்படுவதென்பதல்ல. இந்த தவறை செய்யாதீர்கள். எல்லையற்ற நல்லாசிகள் இருக்க வேண்டும். ஒருவருக்கு மட்டும் விசேடமான நல்லாசிகளை கொண்டிருப்பது பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே எல்லையற்றதில் ஸ்திரமாக இருங்கள். நீங்கள் பெற்ற சக்திகளின் அடிப்படையில் பலவீனமான ஆத்மாக்களை சக்தி சொரூபங்கள் ஆக்குங்கள். ஸ்லோகம்: அணிகலன்கள் பிராமண குலத்தின் அலங்காரமாகும். அதனால் சகல அணிகலன்களையும் வைத்திருப்பவர் ஆக வேண்டுமே அல்லாது தன்னை பற்றிய அகங்காரம் கொண்டவராக அல்ல. அவ்யக்த சமிக்ஞை: சத்தியம் மற்றும் நல்ல பண்புகளின் கலாச்சாரத்தை கடைபிடியுங்கள். சில குழந்தைகள் கூறுகின்றார்கள், பொதுவாக எனக்கு கோபம் வருவதில்லை. ஆனால் யாராவது பொய் சொல்லும் போது எனக்கு கோபம் வருகின்றது. அந்த நபர் பொய் சொல்லும் போது நீங்கள் கோபத்துடன் பேசினால் உங்களில் யார் சரி? உங்களில் பலர் மிகவும் புத்திசாலிகளாகி உங்களுக்கு கோபம் வருவதில்லை, ஆனால் உங்களின் குரல் உரத்து ஒலிக்கின்றது அல்லது கூர்மையாக இருக்கின்றது என சொல்கின்றீர்கள். விஞ்ஞானத்தின் கருவிகளால் ஏதாவதொன்றின் ஒலி அளவை
உங்களால் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும்போது மௌன சக்தியால் உங்களின் சொந்த குரலின் வேகத்தை உங்களால் கட்டுப்படுத்தி மெதுவாக அல்லது உரத்து ஒலிக்க செய்ய முடியாதா? ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.